friends, welcome to atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியும் கூட. ஜஸ்ட் 3 ingredients வச்சு பண்ண போறோம். பப்பாயா அல்வா தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் फ्रेंड्स. பப்பாளி பழம் வச்சு அல்வா ரொம்ப டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை பப்பாளி பழம் நான் எடுத்திருக்கேன். நல்ல பழமானதை எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்ல வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சுகர் பவுடர் பண்ணிருக்கேன். அதுல நான் 4 ஏலக்காவையும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கப் தேங்காய் இந்த மாதிரி துருவினது எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பப்பாயாவை அரைக்க போறோம். நல்லா நம்ம எந்த தண்ணியும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவும் தேவையில்லை. பப்பாயால இருக்கிற அந்த வாட்டரே போதும். பாருங்க, நல்லா சூப்பரா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு எந்த நெய் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம இன்னைக்கு அல்வா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்காவை நல்லா அந்த ட்ரையா அந்த ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுல ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிடும். நல்லா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தேங்காவை நம்ம எடுத்து வைக்கும் போது நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே கடாயில நம்ம அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருக்க பப்பாயாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த ஃபுட் கலரும் இதுக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல பழமா எடுத்துக்கோங்க. நிறைய சீட்ஸ் இருக்கிற பப்பாயா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி பப்பாயா வாங்கும்போது சீட்ஸ் உள்ள கம்மியா இருந்ததுன்னா பழம் நல்லா இருக்காது. நீங்க நாங்க பப்பாயா வாங்கும் போது ஆட்டி பாத்தீங்கன்னா நல்லா சீட்ஸ் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பழம் வாங்குங்க. இதை நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்லயோ இல்ல சிம்லயோ வச்சு நல்லா கிளறிட்டு இருங்க. அடி பிடிக்காம கிளறுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு கிளறினீங்கன்னா மேல தெரிக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. அடுத்து பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கிளறுங்க. நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கிளறினோடனே பாருங்க கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல ஏலக்காவும் சுகரும், அதை ஆட் பண்ணி இதை திரும்பி கிளற ஆரம்பிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுனால திரும்பியும் பாருங்க தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. திரும்பியும் ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வச்சு பக்கத்துலயே நின்று நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அது ஒரு 10 மினிட்ஸ்ல நல்லாவே திக்காயிடும். இந்த மாதிரி திக்கான உடனே நம்ம இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ண உடனே நல்லா கெட்டி ஆயிடும். ஏன்னா தேங்காய் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுது இல்ல. ஸோ இந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கிளறுனா போதும். நம்ம வேணும்னா இந்த மாதிரி பிளேட்லயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆயில் தடவி வச்சு நான் இன்னைக்கு பிளேட்ல போடல, கப்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ பாருங்க நல்லா கிளறிட்டே இருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேல கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஏதாவது நட்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது போட போறேன். ஸோ நான் இன்னைக்கு பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த அல்வா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல்.